Beloved sisters and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 2ஆம் நாளாகிய சனிக்கிழமை மக்களின் நிலைமை என்ன தெரியுங்களா? அப்போ இருந்த நிலைமை தான் இப்போ இருக்குது, இப்போ இருக்கிற நிலைமை தான் அப்பவும் இருந்தது. கிறிஸ்தவர்களை பிடிக்காத ஒரு சில நாட்டில் அரசாங்கங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றுவது இப்போ நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே அதன் மூலமாக இயேசு மரித்த பிறகு மக்களின் மத்தியிலே ஒரு திகில், கலக்கம், பயம், போராட்டம், தூக்கமின்மை, பலனற்று போவது, பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது. இனிமேல் தாயும் தந்தையுமாகிறது நம்மை யார் வழிநடத்துவார்கள் என்ற மக்களின் நிலைமை. ஆனால் பாருங்க, அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமை அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆகவே நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள் தானே. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நமக்கு சொல்கிறார், written in the Gospel of Matthew chapter 28 verses 20. And surely I am with you always, even to the end of the age. மத்திய 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்திற்கும் உயிரானது, உண்மையானது. ஆகவே நம்புங்கள், நம்பி விசுவாசிங்கள். இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு இயேசுவின் போதனைகளையும் சிந்தனைகளையும் அறிவிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனின் கடமையாகும். தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பெலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பெலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றியவதற்காக நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி. குறிப்பாக தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றி தந்ததற்காக நன்றி சாமி. அவர்களும் தொடர்ந்து படிக்க பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் போதிய உற்சாகத்தை, ஆசீர்வாதத்தை நீர் தரும். தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்கள் இருந்தால் அவர்கள் சலித்து போகாமல், சோர்ந்து போகாமல், அவர்களுக்கு ஊக்கத்தையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் கொடுத்து தொடர்ந்து அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இன்னும் குடும்பத்தில் திருமண காரியங்கள், வியாபாரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இவைகளை பற்றி நோய்கள், இவைகளை பற்றியெல்லாம் சேர்ந்து கொண்டுகிற ஒவ்வொரு குடும்பத்தினையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களை தேவைகளை சந்தித்தலும் விடுதலையாக்கும். உமக்காக ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக வேண்டு செய்கிறோம். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தார். உலகத்திற்கும் சமாதானம் தந்து ஒவ்வொரையும் ஆட்கொண்டு வழிநடத்தல் வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next video. That is Sarv from Bangalore. Bye bye. God bless you.